ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஒன்றில் தொலைந்தேனடி கதையோட 22வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கீழே வந்தவனிடம் சென்ற சங்கரேஸ்வரன், என்னப்பா நடந்தது? உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம நீ எடுக்கிற முடிவு எல்லாருக்கும் ஒரு தீர்வா இருக்கணும் என சங்கரேஸ்வரன் கூற, சரிப்பா, நீங்க எதையும் போட்டு யோசிக்காம இருங்க, நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என கூறியவன் காரில் ஏறி விமான நிலையம் சென்றான். ஏற்கனவே சென்னை செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்தான். அதற்கு இன்று காலையில் நடந்த சம்பவம் தான் காரணம். சாதனாவை அழைத்து கொண்டு வெளியே வந்தவன் அவள் ஓடி வந்து முன்னிருக்கையில் அமர, ஏய் இறங்கு, போய் பின்னாடி ஏறு என அவளை பார்க்க கூட பிடிக்காமல் எங்கோ பார்த்து கொண்டு நின்றான். ஏன் மாமா, நான் முன்னாடி தான் இருப்பேன், எனக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் என கூறிக்கொண்டே சீட் பெல்ட்டை போடவும் பற்களை கடித்து கொண்டு டிரைவர் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டவன் கார் நெடுஞ்சாலையில் வேகம் எடுத்தது. எங்க போகணும்? அதே கோபத்துடன் அவன் கேட்க, ஏன் மாமா, ஏன் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுறவ, கொஞ்சம் ஆசையாத்தான் பேசேன் என கூறிக்கொண்டு அவன் தொடையின் மேல் கையை வைக்கவும் காரை நிறுத்தியவன் விட்ட அறையில் அவள் கன்னம் தகதகவென எரிய அவனோ அவளை தன் பார்வையால் எரித்து கொண்டிருந்தான். உறங்கடி கீழே, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்க்க உனக்கு என்ன பைத்தியமா தெரியுதா? மரியாதையா சொல்றேன், இனி என்னோட இப்படி நடந்துகிட்ட பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னே போட்டுடுவேன். என் அப்பாவுக்காக உன்னைய இப்படியே விடுறேன். எனக்குன்னு ஒருத்தி இருக்கா, அவன் மட்டும்தான் எனக்கு. என் வாழ்க்கையில இனி எந்த பொண்ணுக்கும் இடமே இல்லை, புரிஞ்சுதா என அவனுக்கு இருந்த கோபத்தில் பெற்களிடையே வார்த்தைகளை வென்று துப்பவும் அவன் அடித்த அடியில் கண்கலங்கி கன்னத்தில் கை வைத்தபடி இருந்த சாதனா, எதுக்கு மாமா இப்படி என் மனசை கஷ்டப்படுத்துற? நான் உங்ககிட்ட எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியலையா? அவனோ கண்களில் கேள்வி முடிச்சுக்களுடன் அவளை பார்க்க, எனக்கு உன்னைத்தான் பிடிச்சிருக்கு மாமா. கடைசியில் அவள் மனதில் உள்ளதை கூறி முடித்திருந்தாள். ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத, போனா போகுது, சின்ன பொண்ணுன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. உன்னைய பத்தின ஜாதகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கிடைச்சிடும். நீ முதல்ல இறங்கு, பின்னாடி போய் உட்காரு. ஏன் மாமா, அந்த கீர்த்திய உனக்கு பிடிக்கல தானே? அவளை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? எனக்கு நீ கிடைக்க நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன் என சாதனா கூற, கீர்த்தி கூட உன்னை ஒப்பிட்டு பேசின அப்புறம் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். இறங்கி மரியாதையா பின்னாடி போயிரு. இதுக்கு மேல எங்கிருந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என கண்கள் சிவக்க பற்களை கடித்து அவன் கூற, அவளும் பயத்தில் பின்னாடி இருக்கைக்கு மாறியிருந்தாள். அவனுக்கு அவளை பற்றிய விவரங்களை திரட்ட 1 மணி நேரம் போதும். இருந்தும் ஒரு வயசு பெண் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் சற்று பொறுமையாகவே கையாள வேண்டுமென இருந்தான். அவனின் பொறுமையை என்று இழந்திருந்தான் என்பதுதான் மெய். அவளை வீட்டில் விட்டவன் அரவிந்தனுக்கு அழைப்பை எடுத்து, என்னடா நான் சொன்னதை முடிச்சிட்டியா இல்லையா என கௌதம் வினவ, அந்த பையன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கொண்டான். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு மெயில் அனுப்பியிருக்கேன், இனி நடக்க வேண்டியதை நீ பார்த்துக்க என அரவிந்த் கூறி முடிக்க, அவன் அப்போதே தான் சென்னை செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்தாயிற்று. கௌதம் சாதனாவுடன் நடந்து கொண்டது அனைத்தையும் சாரதாவிடம் சென்று கூறிவிட தன் நாடகத்தை வீட்டில் அரங்கேற்றி இருந்தாள் சாரதா. இங்கே இரவு சங்கவின் மேல் இனியன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ஆட்கொண்டு விட முயல, அவளோ தன் பலம் கொண்டு அவனை தள்ளிவிட்டு எழுந்து நின்று மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவளை பார்த்து தன் கொடுப்புக்குள் சிரித்தவன்,
பின் என்னடி ஓவரா துள்ளுற? நாளைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். அதுக்கு என தன் அகன்ற விழிகளை விரித்து சங்கவி வினவ, ஒத்திக பார்க்க வேணாமா? நீ ஒத்துழைப்புன்னு பார்த்தா ரொம்ப தான் எகிறுறியே என விரைப்பாக முகத்தை வைத்து கொண்டு ஏதோ ஓட்டப்பந்தயத்திற்கு ரிஹர்சல் பார்ப்பது போல் கேட்டவனை இன்னும் கொஞ்சம் அலைய விட வேண்டும் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அதெல்லாம் புடிச்சு போய் கல்யாணம் நடந்திருந்தா சரி. நீங்க தான் பாவம் பார்த்து வாழ்க்கை கொடுத்தீங்களே, உங்களுக்கு அந்த விக்கியே மேல். அவசரத்தில் வார்த்தைகளை விட்டு வந்துவிட்டன. ஆனால் இதை இனியன் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறான் என நினைத்தவளுக்கு பயம்தான் வந்தது. அவனுக்கு உண்மையில் கோபம் வரவில்லை, மாறாக கவலைதான் வந்தது. அந்தளவு மோசமாவா நான் நடந்துக்கிட்டேன் என நினைத்தவன் முகமே வாடி ஏதோ போல இருந்தது. கண்களும் லேசாய் கசிந்து விட்டது. அதன் பின்னர் அவளுடன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சென்று கட்டிலில் நீட்டி நிமிர்ந்து படுத்தவன் அவள் கூறிய வார்த்தைகள் எங்கே அவனுக்கு உறக்கத்தை கொடுத்தது? அவளுக்குத்தான் தன்னவனை பார்க்க பாவமாய் போய்விட்டது. அவன் அருகில் சென்றவள், சாரி, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் என பூசி மொழுக, அவனோ அவளை முறைத்து விட்டு அவள் புறம் முதுகு காட்டி படுத்து கொண்டான். அதே இடத்தில் சில நிமிடங்கள் நின்றவள் பின் தானும் சென்று கட்டிலில் மறுபக்கம் படுத்து இருவருக்கும் இடையில் தலையணையை சுவர் போல் எழுப்பியிருந்தாள். பனி விழுந்த சிலிர்ப்பில் பூக்கள் மலர இருள் விலகி கதிரவன் தன் ஒளியை உலகிற்கு பரப்ப காலை பொழுது இதமாய் விடிந்தது. இரவு எப்போது உறங்கினேனா இல்லையா என்று யோசிக்க கூட அவள் மனம் இடம் தரவில்லை. தொண்டை வறண்டு சொல்ல முடியா வேதனையில் கட்டிலில் தன் முட்டியின் மேல் தலை சாய்ந்து சிந்தனையில் இருக்க திடீரென கதவை யாரோ வந்து தட்டவும் பயந்து விழித்தவள், கீர்த்தி கதவை திற, நான் தான் என சங்கவி வெளியே நின்று குரல் கொடுக்கவும் எழுந்து சென்றவள் கதவை திறக்க, என்னடி உன் முகமெல்லாம் டல்லா இருக்கு, நைட் தூங்கினியா இல்லையா என சங்கவி வினவ, தலைவலியா இருக்கு, என்ன விஷயம் சொல்லு கீர்த்தி. நேற்று நடந்ததை நினைச்சு அழுதுகிட்டே இருந்திருக்க. சரி கீழே வா, வளமையா நேரத்தோட கீழே வந்துடுவ. இப்ப மணி 9 ஆயிருச்சு, உன்னைய பாட்டி அழைச்சிட்டு வரட்டுமா என சங்கவி கூற, நீ போ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என கீர்த்தி கூற, நீ வரமாட்ட, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் ரெடியாகி வா என கூறிய சங்கவி சென்று சோபாவில் அமர்ந்து கொண்டாள். கீர்த்தியோ குளித்து ரெடியாகி தன் வீட்டிற்கு செல்ல இருப்பதால் ஒரு சுடிதாரையும் மாட்டியவள் சங்கவியுடன் கீழே சென்றாள். ஏம்மா, நைட்டும் சாப்பிடல, இப்ப சரி போய் ஏதாவது சாப்பிடுமா என பாட்டி கூற, பசிக்கல பாட்டி, இப்போ என் வீட்டுக்கு போயிடுவேன், அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க என் கூட வர்றீங்களா பாட்டி என அவள் உதடுகள் மட்டும் கூறினாலும் அவள் மனமோ நான் வீட்டுக்கு போனால் அப்பா அம்மாவோட நிலை என தவியாய் தவித்தது. இருந்தும் நேற்று நடந்தவை சாதாரணமாய் எடுக்கக்கூடிய ஒன்று இல்லையே, எதை வேணா சகிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இருந்துருவா, ஆனா இது என நினைத்தவள் கண்கள் லேசாய் கலங்க அங்கு வந்திருந்தான் கௌதம். அவனுடனே இன்னும் 2 நபர்கள் வந்திருந்தனர். வந்தவர்கள் யார் என அங்கிருந்த எல்லோரும் பார்க்க அங்கு வந்த சாரதா மற்றும் சாதனாவின் முகம் இறுக்கம் கண்டது. விஷ ஜந்துக்கள் போல் இருவருமே விழிபிதுங்கி நிற்க சங்கரேஸ்வரன் வந்தவரை இனங்கண்டு கொண்டார். வாங்க தண்டபாணி என வந்த தண்டபாணி மற்றும் அவரின் மகன் ராகுலையும் இன்முகத்தோடு வரவேற்று அங்கிருந்த சோபாவில் அமர வைத்தவர் அவரும் அருகில் அமர்ந்து கொண்டார். கௌதமின் பார்வை இப்போது கீர்த்தி மேல் படிய, அவளோ அங்கு தனக்கென்ன வேலை, இனி நம்ம கிளம்பலாம் என திரும்பி நடக்க அவள் அருகில் சென்றவன் அவள் காதருகில் குனிந்து, நான் சொல்லும் மட்டும் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது என்று கட்டளையாக கூற கீர்த்தி அவனை அதீத கோபத்தில் முறைத்து நின்றாள். தண்டபாணி என்றால் சென்னையில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அரசியல்வாதி எனும் போது
சங்கரேஸ்வரனுக்கும் அவரை நன்றாக தெரிந்திருந்தது. மரியாதை நிமித்தம் அவரிடம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க என வினவ, என்ன பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும், என் பையன் ராகுல் என தன் அருகில் இருந்த மகனை காட்டி அறிமுகப்படுத்தியவர். இவனுக்கு உங்க தங்கச்சி பொண்ணை பிடிச்சிருக்கு, கட்டின அவளைத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிற்கிறான். எங்களுக்கும் ஒரே ஒரு பையன்தான், அவன் விருப்பப்படி அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டா தான் சந்தோஷமா வாழ முடியும். அதுலேயும் உங்க தங்கச்சி பொண்ணு வேற, எங்க அந்தஸ்துக்கு எப்படியும் குறைஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. அதனால தான் உங்க கூட பேசி முடிக்கலாம்னு வந்தோம் என கூறியவர் பார்வை பயத்துடன் கௌதமின் பக்கம் திரும்பியது. அதை அருகில் நின்றவளும் கவனித்தாள். தன் மகள் கைப்பிடித்து சமையல் கட்டினுள் அழைத்து சென்ற சாரதா ஒரு தட்டில் காஃபியை வைத்து வந்தவர்களுக்கு போய் கொடுத்துட்டு காலில் விழுந்து கும்பிட்டு வா என கூற, என்னம்மா மாத்தி மாத்தி பேசுற, நீ தானேம்மா சொன்ன கௌதம் மாமாவை கட்டிக்கிட்டா அவர் சொத்தெல்லாம் நமக்கு வந்துடும், நம்ம காலம் முழுதும் காலாட்டிட்டு வாழ்ந்துடலாம்னு இப்ப இப்படி பேசுற என தன் தாயை கேள்வி கேட்டவளிடம், இங்க பாருடி, எங்க அண்ணன் சொத்து 3 பங்கா பிரியும். அதை விட அந்த கௌதம் உன்னை எப்படியும் ஏத்துக்க போறதில்ல. நீ யாருக்கிட்ட ஏமாந்தியோ அவனையே கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்க முடியும் என சாரதா கூற, ஆனா அம்மா நேற்று தான் கௌதம் மாமா எங்கூட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு பழி போட்டுட்டு இப்ப இவங்க முன்னாடி போய் பல்ல காட்டிட்டு எப்படிம்மா நிக்க என மூக்கால் அழுதபடி சாதனா கூற, இங்க பாருடி, அதை நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் என கூடிக்கொண்டிருக்கையிலே சங்கரேஸ்வரன் சாரதா என அழைக்கும் சத்தம் கேட்டு வெளியே வர, அவர் பின்னால் கையில் தட்டுடன் பழைய காதலனை கண்ட சந்தோஷத்தில் வெளியே வந்தாள் சாதனா. சாரதா, இவங்க கேட்கறதுக்கு உன் முடிவென்ன, அகில் மாப்பிள்ளை எங்க காணவே இல்லை என சங்கரேஸ்வரன் வினவ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் சரிதான் அண்ணா, அவர் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான், அகின் காலையிலேயே ஏதோ வேலையா வெளியே போயிருக்கான். சாதனா, வா வந்து வந்தவங்களுக்கு காஃபி கொடு என சந்தோஷத்தின் உச்சியில் நேற்று நடந்தது தான் பேசியது எதுவும் நினைவில்லாமல் பேசிக்கொண்டிருக்க கீர்த்தியோ எதுவும் புரியாமல் வெளிபிதுங்கி நின்றிருந்தாள். அதெப்படி என் புருஷனால தன் பொண்ணு வாழ்க்கைய போச்சுன்னு நேற்று சொன்னாங்க, இன்னைக்கு என்னன்னா யாருன்னே தெரியாதவனுக்கு கட்டி வைக்க பார்க்குறாங்க என தனக்குள் குழம்பி தவிக்க, அவளின் மன ஓட்டத்தை தெரிந்தவன் போல் எதுக்கு அவசரப்படுறார், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என அவளுக்கு மட்டும் கிசுகிசுக்க அதிர்ந்துதான் போனாள் பொன்னவள். சாரதா, நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு, நாளைக்கு நம்ம மாத்தி பேசக்கூடாது, மறுபடியும் சொல்றேன், யோசிச்சு உன் முடிவை சொல்லு என சங்கரேஸ்வரன் அழுத்தமாக கூற, சாரதாவோ அவர் எதை மனதில் வைத்து கூறுகிறார் என தெரியாது. ஐயோ அண்ணா, பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் கேட்டு வரத்தான் செய்வாங்க, அதுலேயும் என் பொண்ணு தங்கமான பொண்ணு, நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா, அவளுக்கும் இதுல சம்மதம்தான், நீங்க சம்மதம் சொல்லிருங்கண்ணா என கூறியவள் கண்கள் தண்டபாணியின் கழுத்திலும் கையிலும் கிடந்த நகைகள் மீது உலா வந்தது. அப்படின்னா ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கலாம், இப்ப மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஏதாவது பேச இருந்தா பேசிக்கட்டும், அப்புறம் 2 பேருக்கும் எதுவும் ஒத்து போகலன்னா கஷ்டமா போயிருமே என சங்கரேஸ்வரனுக்கு சாதனாவின் காதல் விடயம் தெரியாமல் கூறிக்கொண்டிருக்க, தண்டபாணியோ, அதெல்லாம் எதுக்குங்க சம்பந்தி, ஏற்கனவே 2 பேரும் காதலிச்சிருக்காங்களே, அப்போ பேசாததையா இப்போ இந்த 10 நிமிஷத்துல பேச போறாங்க, என்னது இவங்க ஏற்கனவே காதலிச்சிருக்காங்களா என சாரதாவை பார்க்க, சாரதாவோ, சரி சரி நடந்ததெல்லாம் இப்ப எதுக்குங்க, இனி நடக்க போவதை பார்ப்போம் என ஒருவாறு பேசி அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்திருந்தாள். ஆனால் இனித்தான் பூகம்பமே உள்ளது. அவர்கள் செல்லும் வரை வாசலையே பார்த்து கொண்டிருந்த சங்கரேஸ்வரன் அவர்கள் சென்றதும், என்ன சாரதா, நேற்று என் பையனால உன் பொண்ணு வாழ்க்கை பாழாகிட்டு பேசிட்டு இருந்த,
இப்ப இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்க பார்க்குற. எனக்கு இது சரியா படலையே. கீர்த்திக்கோ இப்போது ஒன்று மட்டும் புரிந்தது. இங்கு ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. தன் அருகில் நிற்பவனை எந்த உணர்ச்சியும் இல்லாமல் பார்த்தவள் அடுத்து அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆர்வமாய் பார்த்திருந்தாள். இவ்வளவு நேரம் அமைதி காத்த கௌதம் இப்பொழுது, அப்பா ஒரு நிமிஷம், என்னால தானே, அவங்க பொண்ணு வாழ்க்கை நாசமாக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க, அதனால நானே அவங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன், இதோ தாலி கூட வாங்கி வந்துட்டேன் என கூறிக்கொண்டே தன் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு தாலியை வெளியில் எடுக்க அவள் அருகில் அவன் கட்டிய தாலியை சுமந்து கொண்டு நின்றவள் விக்கித்து போனாள். ஏற்கனவே தன் மனதை எது நடந்தாலும் ஏற்கும் மனநிலைக்கு மாற்றியிருந்தாலும் என் கண் முன்னால் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், இதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நினைத்தவள் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்து நின்றது. எல்லோரும் அதிர்ச்சியில் நின்ற நேரம் சாதனாவின் அருகில் சென்றிருந்தான் கௌதம். அவன் அருகே வருவதை பார்த்த சாரதா தன் மகளின் முன்னால் போய் நின்று அவனை தடுத்தபடி நின்று கொண்டு, இங்க பார் கௌதம், என் பொண்ணு ஏதோ தெரியாம சொல்லிட்டா, நீ அக்கறையா அன்பா அவகிட்ட பேசினத தப்பா புரிஞ்சுக்கிட்டா. யார் தான் தவறிழைத்ததாய் கூறினாரோ அவரே அது இல்லை என ஒத்துக்கொள்ளவும் அவன் கர்வம், அவனின் ஒழுக்கம் என எல்லாமுமாய் ஒரு சிறு இதழ் விரிவு கூறியது. பின் தன் வேலை முடிந்தது என அங்கிருந்து தன் அறைக்குள் சென்று கொண்டான். ஏ சாரதா, உன் பொண்ணு என்ன பாப்பாவா? யாரு எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியாம இருக்க? இதுக்கு மேல என் பிள்ளைங்களை பற்றி ஏதாவது பேசின உனக்கு மரியாதை இருக்காது. ஏங்க, இவங்க நாளைக்கே சென்னை போறதுக்கு ஏற்பாடு செய்திருங்க. இங்கேருந்து ஏன் புள்ள மேலேயே பழி போடுவாங்க, நம்ம அதை பார்த்துட்டு இருக்கணும். அதெல்லாம் முடியாதுங்க, இவங்களை ஊருக்கு கிளம்புற வேலையை பார்க்க சொல்லுங்க. படபடவென பொறிந்து தள்ளியவர் தன் அறைக்குள் புகுந்து கொண்டார். சங்கரேஸ்வரனுக்கு ஆச்சரியம், அதைவிட மகிழ்ச்சி. தன் மனைவி எதற்கெடுத்தாலும் தன்னிடம் வந்து நிற்பவள் இப்போது முதல் முறை ஒருவரை எதிர்த்து பேசியுள்ளாள். அதிலும் சாரதாவை. சாரதா, சாதனா இவர்கள் திட்டுக்கள் எதையும் வாங்கியாமல் ஆளொரு பூரிப்பில் சென்றுவிட அங்கே நின்றிருந்த பாட்டி கீர்த்தி அருகில் சென்று, என்னம்மா நீ என்ன முடிவெடுத்திருக்க? நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க பாட்டி. சந்தோஷம் அனைத்தும் இரட்டிப்பாய் அவள் முகத்தில். இத்தனை நாள் இல்லாத புது மாற்றம் அவள் கண்களில் அப்பட்டமாய் தெரிந்தது. தன்னவன் கண்ணியமானவன், கற்புடையவன், இதைவிட ஒரு பெண்ணுக்கு வேறு என்ன வேண்டும்? அவனை நம்பாமல் போய்விட்டேனே. இத்தனை நாள் ஒரே அறையில் இருந்தும் எல்லா உரிமையும் இருந்தும் என்னை எடுத்துக்க அவன் நினைக்கவில்லை. அப்படிப்பட்டவனை நான் தவறாக நினைத்து விட்டேன். இதற்கு என்ன அவன் தண்டித்து விடுவானா? சந்தோஷம், குழப்பம், அதிர்ச்சி என மொத்தமாய் அவள் முகத்தில் தெரிய 3 தலைமுறை பார்த்தவருக்கு அது புரியாமலும் இல்லை. அவன் உன்னையே சுத்தி சுத்தி வர்றது எதுக்குன்னு தெரியுமாம்மா? பாட்டி கீர்த்தியின் கண்ணம் தடவி வினவ, அவள் பார்வையாலேயே எதற்கு என்பது போல் வினவ, அவன் உன்னில அவன் இழந்த தாய்மையை தேடுறான்மா. என் பேரனை இப்பயாச்சும் முழுசா ஏத்துப்பியாம்மா என பாட்டி வினவ, அவர் முகம் கோணாமல் வெட்கத்துடன் சிரித்து சமாளித்தவள் அவன் என்னை ஏற்றுக்கொள்வானா என்ற சந்தேகம்தான் இருந்தது. ஒரு கணவன் மனைவிக்கு எந்த ஒரு புரிதல் இல்லாவிட்டாலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் அவனை நம்பாமல் போய்விட்டேனே, அவன் தரப்பு நியாயத்தை கூட நான் கேட்கவில்லையே என பல குழப்பங்களுடன் அரைக்கதவை திறந்தாள் பெண்ணவள்.